இலக்கியவாதிகள் மத்தியில் என்னை அறிமுகப்படுத்தியவர் கலைஞர். அங்கே பாடும்போது என்னை பற்றி சொல்வார், என் வீடகத்து தம்பி மாறன் முரசொலியில் ஏடெடுத்து எழுதுகின்ற இளம்புலவர் முத்துலிங்கம் பாட வருகின்றார், தேனாக பாடு தம்பி, இருக்கின்றோம் நாங்கள் தும்பின்னு சொல்லுவார். அதில் என்னால் இன்னமும் மறக்க முடியலை. அதில் அப்துல் ரஹ்மான் கவி, அதாவது அப்துல் ரஹ்மானுக்கு அதுதான் முதல் கவியரங்கம். சிவகங்கையில் நான் இருக்கும்போது அவர் மதுரை வாணியம்பாடி பணியாற்றும் போது மதுரை எழுத்தாளர் என்ற கவியரங்கம், சிவகங்கையில் நடந்த வள்ளுவர் இலக்கிய பேரவை கவியரங்கம் எல்லாத்தையும் கலந்துக்கிட்டோம். சென்னைக்கு வந்த பிற்பாடு நாங்கள் கலந்து கொண்ட முதல் கவியரங்கம் கலைஞர் தலைமையில் நடைபெற்ற அண்ணா கவியரங்கம் தான். அதுதான் எங்களுக்கு ஒரு பெருமையாக இருந்தது. எம்ஜிஆர் தனி கட்சி ஆரம்பித்தார்ல 72 பிரிச்சு 70 நான் அடிப்படையில் எம்ஜிஆர் ரசிகனாக இருந்தவன். அதனால் அவர் பிரிஞ்சு கட்சி ஆரம்பித்த ஒருபாடு நானும் முரசொலியை விட்டு விலகி கட்சியில் அதிமுகவின் கட்சியின் சீனியர் பேச்சாளரே நான் தான் இன்றைக்கி. அப்போ முதல்ல ஆமாம் ஆரம்பத்தில் அஜந்தா ஹோட்டல்கிட்ட தான் முதல் கூட்டம் நடைபெற்றது. அப்போ 1000 விளக்கு பகுதியில் தான் அப்போ உறுப்பினர் சதானந்தம்ங்கிறவர் தான் 1000 விளக்கு பகுதி செயலாளர் அதிமுக. அவர் வீட்டிலேயே என்னை உறுப்பினர் ஆக்கிட்டு முதல் கூட்டம் அஜந்தா ஹோட்டல் அதுக்கு பக்கத்தில் தான் ஜெயகாந்தன் வருவார், சந்திரபவன் ஒரு ஹோட்டல் இருக்கும். அப்போ தான் முதல் கூட்டம் பேசினேன். கட்சியின் சீனியர் பேச்சாளர் நான் தான். எம்ஜிஆர் படத்துக்கு எம்ஜிஆருக்கு எப்படியாவது பாட்டு எழுதணுங்கிறதுக்கு தான் என்னுடைய எண்ணம்.